யாழில் பாரிய போராட்டம் அனைவரையும் கண்கலங்க வைத்த காட்சி. இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வடமராட்சி கரவட்டியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் இராமச்சந்திரன் எங்கே? அனுர அரசே பதில் சொல் என வலியுறுத்தி யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறையில் இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் இராமச்சந்திரன் வீடு திரும்பிய போது துன்னாலை கலிகை சந்தியில் அமைந்திருந்த இராணுவ முகாமில் வைத்து கடந்த 15/2/2007 அன்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் இபிடிபியினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதன் 19வது ஆண்டை முன்னிட்டு அவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கேட்டும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் இன்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலாளருமான மூனா மதிவாணன் தலைமையில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் இராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஊடகவியலாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைத்தலைவரும் சிவகுரு ஆதீன குரு முதல்வருமான தவத்திரு வேலன் சுவாமிகள், பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல், வெல்வெட்டித்துறை நகரபிதா MK சிவாயிலிங்கம், கரவட்டி பிரதேச சபை உபதவிசாளர் தயாபரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சேனா கஜேந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சீனா வேந்தன், குரலற்றவர்களின் குரல் வெல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு, பருத்தித்துறை வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது மூத்த ஊடகவியலாளர் மதிவாணன் அவர்கள் கைகளும் கால்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இரத்தக்கரை படிந்திருப்பது போன்ற ஆடை அமைப்புடன் நீதி கோரிய காட்சி காண்பவர்கள் அனைவரையும் கண்கலங்க வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு எங்கே 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 காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு, படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு பதில் சொல் ராமச்சந்திரன் எங்கே? கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு ராணுவமே கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் இபிடிபிஏ மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த வேண்டும் ராமச்சந்திரன் இராணுவத்தில் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல். யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் கடத்தப்படும் போது 37 வயது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கடந்த 15/2/2007 அன்று கலிகை இராணுவ முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டு பின் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். கலிகை சந்தியில் அமைந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவ படை முகாமில் வைத்து சம்பவ தினத்தன்று மாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமையும், குறித்த சம்பவத்துடன் அக்காலகட்டத்தில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தமை தொடர்பிலும், வடமராட்சி பல்லப்பை படை முகாமில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலும் கண்கண்ட சாட்சியங்கள் அடிப்படையில் முன்னைய ஜனாதிபதி ஆணைக்குழுவான பரணகம ஆணைக்குழுவில் பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது தொடர்ந்து வந்த சகல விசாரணை நடவடிக்கைகளின் போது இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் எதுவித பதிலிருப்பும் வழங்கப்படவில்லை. கைது செய்யப்பட்டு முதல் வாரம்
கைத்தொலைபேசி மூலம் அவரது சகோதரிகளுடன் ராமச்சந்திரன் தொடர்பில் இருந்துள்ளார். இதன்போது கலிகை படைமுகாமில் வைத்து தான் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமை தொடர்பிலும் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேரடியாக தெரிவித்தும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் இடம்பெற்று இன்று 19 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசு தரப்பு இது தொடர்பில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறியவோ, உரிய நீதி விசாரணையை முன்னெடுக்கப்படவோ, சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவோ எதுவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இடைப்பட்ட காலத்தில் 2018ஆம் ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் 3 மாத இடைவெளியில் தந்தையின் தாயும் தனது மகனை காணாமலேயே அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். ஏனைய கண்கண்ட சாட்சிகளும் கால நீட்சியில் மரணித்து விட்டன. இந்நிலையில் ராமச்சந்திரன் சகோதரி மட்டுமே தற்போது உயிர் வாழும் சாட்சியமாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றார். அது மாத்திரமல்லாது கால நீட்சியும் ஏமாற்றமும் ஏற்படுத்திய உளச்சோர்வுக்கும் ஆட்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இன்றும் தனது சகோதரனை காணும் பேராவலுடன் அவரது சகோதரி ஏக்கத்துடன் காத்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட பின் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நிரூபிக்கும் வகையிலான வலுவான சாட்சியங்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் உள்ளதானதொரு அரிதான சம்பவங்களில் ஒன்றாக ராமச்சந்திரனின் விடயம் இருந்த போதிலும் இதுவரை அதற்கான நீதி பொறுமுறை ஆரம்பிக்கப்படாமலே வலிந்து மௌனிக்க செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2004ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை காலகட்டத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகப் பணியாளர்கள் என 44 பேர் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டும் உள்ளனர் என இலங்கை ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர் அமைப்பு அறிக்கையிட்டுள்ளது. இது தவிர இறுதிப் போர் காலகட்டத்திலும் இவ்வாறு பலர் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதும் காலத்துக்கு காலம் பாரதூரமான தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை எதுக்குமே இதுவரை எவ்வித நீதி விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாதுள்ளது. ஆகவே ஸ்ரீலங்கா அரச படைகள் மற்றும் அதனோடு இணைந்து செயல்பட்ட ஆயுத குழுக்களினாலும் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கைது மற்றும் கடத்தல் சம்பவங்கள் மூலம் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் சுயாதீன சர்வதேச விசாரணை மூலமே எஞ்சியிருக்கும் சாட்சியங்களும் மௌனிக்கும் முன்னராவது உரிய நீதி கிடைக்க வழிவகுக்கும் என நாம் திடமாக நம்புகிறோம். குறித்த சம்பவத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக விசாரணை நடவடிக்கை முற்றுப்பெறாது பின்னிருந்து செயற்படுத்திய உண்மை குற்றவாளிகள் கண்டறிந்து நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யும் வகையிலாக முன்னெடுக்கப்பட வழிவகை செய்ய வேண்டும். தமிழ் ஊடகத்துறை மீது காலத்துக்கு காலம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் அச்சுறுத்தல் நிலையினை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கும் அதற்கு காரணமானவர்களை பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் உரிய நீதியினை வழங்குவதற்கும் சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இத்தருணத்தில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது.